ஓம் ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது தமிழ்நாட்டில் பயணம் செய்து சில கோயில்களை நாம் தரிசித்து வருகின்றோம். தற்போது சற்று இடைவெளி விட்டு வடமேற்கு நோக்கி பயணம் செய்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள திருக்கோயில்களை தரிசனம் செய்ய உத்தேசித்துள்ளோம். அந்த வகையில் நாம் காண இருக்கக்கூடிய திருக்கோயில் மகாராஷ்டிராவின் நாசிக் மாவட்டத்தில் நாசிக்கில் உள்ள ஒரு இந்து கோயிலான காலாராம் கோயிலாகும். ராமருக்கு இது அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நாசிக்கின் பஞ்சவடி பகுதியில் அமைந்துள்ள ஒரு கோயில் இது. இங்குள்ள ராமர், லக்ஷ்மணர், சீதை சிலைகள் கருமை நிறத்தில் இருப்பதனால் இதற்கு காலாராம் கோயில் என்று பெயர் வந்துள்ளது. காலா என்றால் கருப்பு என்று பொருள். கருவறையில் சீதா தெய்வம் மற்றும் லக்ஷ்மண கடவுள்கள் சிலைகள் கருப்பு நிறத்தில் தான் இருக்கின்றன. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றார்கள். இந்த கோயில் வரலாறு என்ன கூறுகின்றது என்றால், அறியப்படாத ஒரு தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டதால் அசல் கோயில் மிகவும் பழமையானதாக இருக்கின்றது. இது 7 முதல் 11ஆம் நூற்றாண்டு வரையிலான ராஷ்டிரகூடர் காலத்தைச் சேர்ந்ததாக மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் 2000 ஆண்டுகளுக்கு மேலான ராமர் சிலையின் தொன்மை சரிபார்க்கப்படவில்லை. ஒரு கதையின்படி ஆரம்பகால துருக்கிய படையெடுப்புகளின் போது தெய்வத்தின் சிலையை காப்பாற்ற கோயில் கோதாவரி ஆற்றில் சிலர்களால் வீசப்பட்டது. ஒரு சர்தார் ரங்காராவ் ஓதேக்கர் என்பவர் ஒரு புதிய கோயிலுக்கு நிதியளித்தார். இது 1700களில் மீண்டும் கட்டப்பட்டது. கருப்பு நிறத்தில் உள்ள ராமர் சிலை கோதாவரி நதியில் இருப்பதாக ஓதேக்கர் ஒருமுறை கனவு கண்டதாக கூறப்படுகிறது. சிலையை உயிர்ப்பிக்க அவர் ஒரு பயணத்தை மேற்கொண்டு அதிசயமாக அதை பெற்றார். ஓதேக்கர் ஆற்றிலிருந்து சிலையை எடுத்து கனவில் கடவுள் கொடுத்த அறிவுறுத்தலின்படி சிலையை மீண்டும் பிரதிஷ்டை செய்ய ஒரு துறவியை கேட்டார். அதன் பிறகு ஓதேக்கர் கோயிலை கட்டினார். ஓதேக்கரின் பயணம் நாசிக் வரலாற்றில் ஒரு முக்கிய பகுதியாக இருக்கின்றது. கோயிலில் சர்தார் ஓதேக்கரின் சிலையும் இருக்கின்றது. ராமாயணத்தின் பண்டைய காவியத்தின்படி ராமர் 14 ஆண்டுகள் நாடு கடத்தப்பட்டார். 10ஆம் ஆண்டு வனவாசத்திற்கு பிறகு ராமர், லட்சுமணன் மற்றும் சீதையுடன் நாசிக் அருகே கோதாவரியின் வடக்கு கரையில் 2 ஆண்டுகள் வாழ்ந்தார். இந்த இடம்தான் பஞ்சவடி என்று அழைக்கப்படுகின்றது. இந்த கோயில் வளாகம் எப்படி இருக்கின்றது என்றால், பிரதான நுழைவாயிலில் ஒரு கருப்பு நிற அனுமன் சிலை உள்ளது. தத்தாத்திரேயரின் கால் தடங்கள் ஒரு கல்லில் பதிக்கப்பட்ட ஒரு மிக பழமையான மரமும் உள்ளது. காலாராம் கோயில் அருகிலேயே கபாலீஸ்வர் மகாதேவ் கோயிலுக்கு யாத்திரிகள் வருகை தருகின்றார்கள். அனுமனின் கோயில் அனுமனின் சிலையிலிருந்து ராமனின் சிலை தெரியும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ராமனின் பிரதான கோயிலில் 14 படிகள் உள்ளன. இது ராமனின் வனவாசத்தின் 14 ஆண்டுகளை குறிக்கின்றது. மேலும் இந்த கோயிலில் 84 தூண்கள் உள்ளன. அவை மனித பிரிவு பெற ஒருவர் செல்ல வேண்டிய 84 லட்சம் உயிரினங்களின் சுழற்சியை குறிக்கின்றன. வாருங்கள் அன்புகளை, இந்த வித்தியாசமான ராமரை நாமளும் தரிசித்து நன்மை பெறுவோம். நன்றி, வணக்கம். రామనామము జన్మరక్షక మంత్రం, రామనామము జన్మరక్షక మంత్రం, తామసము చేయక భజింపవి మనస, రామనామము జన్మరక్షక మంత్రం, తామసము చేయక భజింపవి మనస, రామనామము. సూర్యచంద్ర నేర్తుడైన, సూర్యచంద్ర నేర్తుడైన రామచంద్రునికి సరి ఎవ్వరురా, రామచంద్రునికి సరి ఎవ్వరురా, రామనామము జన్మరక్షక మంత్రం, తామసము చేయక భజింపవి మనస, రామనామము. కమకోటి